வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இப்போ நம்ம வீடியோவில் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதை உரித்து வெறும் மாதுளை முத்துக்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காய வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பழத்துக்கு 50 மில்லி எடுத்திருக்கேன். 100 மில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் 50 மில்லி எடுத்திருக்கேன். இதுவே போதும். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போடாமலே நம்ம ஜூஸ் குடிக்கலாம், ரொம்ப நல்லது தான். ஒரு சிலர் வந்து ஸ்வீட் சேர்க்காம குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு நான் மாதுளம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லெமன் ஒரு 1/4 பழம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பிழிஞ்சிடலாம் சாறு இதுலேயே. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. வெறும் மாதுளம்பழத்துடைய விதை மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெறும் ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் இதை சர்வ் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியது தான். நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ஐஸ் க்யூப் நான் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் தண்ணியே சில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான். வரப்போகிற சம்மர் டைமில் தினம் ஒரு பழ ஜூஸ் குடித்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த மாதுளம்பழ ஜூஸை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.